திருச்சிற்றம்பலம். திருமணிநாதர் திருக்கோவில் சித்த தியான பீடம், தேர்துறை கிராமம், வந்தவாசி, காஞ்சிபுரம், மேல்கூட்டூர், செய்யார் வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், அருள்மிகு பரமகுரு கோரக்க திருவடிகளை போற்றி. ஓம் அருள்சித்த சத்குரு தெய்வத்து கவிராதன் திருவடிகள் போற்றி. ஓம் திருவடிநாதர் திருவடிகளை போற்றி வணங்கி நாமெல்லாம் நன்மை தோன்றிய இன்றைய நன்னாளிலே நம்முடைய திருக்கோவிலே திருக்குறள் நன்மையாக பெருஞ்சாத திருவிழாவை செய்து இதற்கான மண்டலாபிஷேக விழாவாக 24 நாட்கள் மண்டலாபிஷேக விழாவை எடுத்துள்ளோம். இங்கு நமக்கு எழுந்துள்ள மீனாட்சி பிள்ளை ஐயா அவர்கள் இங்கு எழுந்துள்ளி நமக்கெல்லாம் ஞானமே வழிவாக இருக்கக்கூடிய ஐயா அவர்களின் சொற்பொழிவுகளை செய்ய நமக்கு இங்கு திருக்கோவிலில் எழுந்துள்ளார்கள். ஐயாவுடைய குருவர்களும் திருவர்களும் எங்கும் நீக்கமாக நிறைந்திருந்து எங்களுக்கு அருள் செய்யுமாறு ஐயாவுடைய பொன்னார் திருமணிகளை மனமொழிகளாலே நீங்களும் எல்லாம் நாமக்கருடைய தேவாரத்தை முதல் பாடலாக பாடி இப்போது நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்கிறோம். செல்வம் வருவிப்பாரை மந்திரமும் தந்திரமும் மருத்துவமாகி நம பார்வதி பதையே அழகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, குருமணி போற்றி. அண்ணாமலையம் மன்னா போற்றி, கண்ணாரமுதல் கடலே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கையை மலையானே போற்றி போற்றி. சரணமென்றடியில் விழுந்து தாழ்ந்தொழும் அவரற்காக புறமிசை முழுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனே முந்தவாரே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மனம் கொண்ட செவ்வாயும் பரம் கொண்ட கடிமையிலும் 12 கண்மலரும் சிரம் கொண்ட வரையிலும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவை. திருக்குறள் அந்நியாட்டு விழாவை ஒட்டி நிகழ இருக்கக்கூடிய இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய 17 சித்தர் திருச்சபை அதைச் சேர்ந்த வசந்தி அவர்களே, ரகுராஜன் அவர்களே, அன்புக்குரிய மல்லிகா அம்மையார் அவர்களே, குமரேசன் ஐயா அவர்களே, மட்டுமுள்ள சான்றோர்களே, தாய்மார்களே, எல்லாருடைய திருவடிகளுக்கும் வணக்கம். எல்லாருடைய திருவடிகளுக்கும் வணக்கம். சிவா திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு 3 செய்திகள் நான் சொல்ல வரேன். ஒன்று அஞ்செழுத்து மந்திரம், ஸ்தூல மந்திரம், சூக்ஷ்ம மந்திரம். இரண்டாவது குருநாதன் பெருமை, மூன்றாவது திருவடி. இந்த இடத்துக்காக அந்த 3 மட்டும் நம்ம அம்மா அடிக்கடி சொன்ன மாதிரி அதை மட்டும் எடுத்துட்டேன். மகாகவி பாரதியார் பாண்டிச்சேரியில் இருக்க நெற்றியில பெரிய குங்குமத்தை பொட்டு வைக்க மாட்டார், பூசி இருப்பார். ஓம் சக்தி 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 என்று பேசி அவரை தந்திருந்த குங்குமத்தை பூசு அப்படி பூசி இருப்பார். அப்படி பாண்டிச்சேரியில அந்த கடற்கரை அப்படி நடந்து வர இழுக்காக ஒரு சித்தர் வர. இந்த சித்தருக்கு பேர் தெரியுமா? குள்ளச்சாமி. பேர் கட்டையா குள்ளச்சாமி. ஒரு மூட்டையை தோல்ல ஓடுங்க. அப்பவே இன்னைக்கு அடுத்த மூட்டை சாமி இப்பதானே, இவர் அப்பவே 1917 3 வருஷம் தாண்டிடுச்சு.
ஒரு அழுக்கு மூட்டை தோல்ல போட்டுட்டு உள்ளச்சாமி எதிர்த்தாப்புல பாரதி அவரை பார்த்தார். ஓய் உள்ளச்சாமி, அந்த அழுக்கு மூட்டையை கடந்து வீசி ஒரு சித்தரை பார்த்தார். ஓய் உள்ளச்சாமி, அந்த அழுக்கு மூட்டையை கடந்து வீசி. உள்ளச்சாமி அப்படியே பார்க்கிறார். ஓய் கவிராஜா, என்ன? ஓய் கவிராஜரே, உன் மனத்திலே இருக்கிற அழுக்கை முதலில் வீசி. ராஜா பாரத வருவான், பராசக்தி காப்பாற்றுவாள். புரியுதா? அதனால பாரதிக்கு சித்தர், அதனாலதான் பாரதிக்கு கவிராஜன் பேரு. அந்த சித்தருக்கு கவிராஜன் பேரு, இந்த சித்தருக்கு கவிராஜன். அதுக்காக முதல்ல பாரதியார்ட்ட பிள்ளையார். இன்னொரு செய்தி, மாணிக்க வாசகர் திருவாசகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆண்கள் ஒரு 5 நிகழ்ச்சிகள் சொல்ல போறேன். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒவ்வொரு வரியும் புரிய வீணாக பெரும்பாலான முன்னால, அதாவது 100 வருஷத்திற்கு முன்னால 1913 112 வருஷத்துக்கு முன்னால மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு வேலைக்கு போனேன். வேலை பார்க்க மாட்டேன். அடிச்சாங்கன்னா வாங்கிக்கிறேன். செத்து போனா போயிட்டு எவ்வளவு தைரியமான, திருப்பி அடிக்க மாட்டேன். அடிச்சா வாங்கிக்குவேன். ஒத்துழையாம அவன் பார்த்தான், எல்லாரையும் பிடிச்சி ஜெயில போட்டு ஒரு சின்ன அறை, 3 பேர், மகாத்மா காந்தி, பாலசுந்தரா, வள்ளியம்மைன்னு ஒரு 12 வயசு பொண்ணு. இந்த பொண்ணுக்கு வயசு என்ன? 12 வயசு. மலர்ந்தும் மலராத 12 வயசு சின்ன பொண்ணு வள்ளியம்மை. 3 பேரை உள்ள போட்டுருக்காங்க. கொடுமை, அடி, சாப்பிடுறது ஒரு பிளேட்டு, சாப்பிடுறது அதில்தான், கழிவும் அதில்தான். என்ன ஆகும்? இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, நோய் வந்து அவளை சுருட்டி காந்தியும் பாலசுந்தரமும் தோல்ல தூக்கிக்கிட்டு கொண்டாண்டாங்க. ஜோகானஸ்பர்க், தென்னாப்பிரிக்காவில் ஒரு நாடு, ஒரு சின்ன ஊர். கொண்டாந்த காந்தியுடைய ஆசிரமம் அவர் வக்கீலையா வந்து ஆசிரமம் ஆயிடுச்சு. படுக்க வச்சாங்க. எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வயசு 12 வயசு. பரிதாபமா ஐயோ, இந்த வயசுல இந்த பொண்ணு நாட்டுக்காக சாக போகுதே. காந்திக்கு கண்ணீர் கொட்டுது. பக்கத்துல வந்தார். அம்மா வள்ளியம்மை, உனக்கு ரொம்ப வருத்தமா? ஆமாம் பாபுஜி, எனக்கு வருத்தம். எதனால வருத்தம்? இந்த வயசுல அநியாயமா இறந்து போக போறவே, அதனால வருத்தமா? இல்லை. போறதுக்கு பணம் வேணும். அம்மா கேட்பானா, அப்பாட்ட கேட்பானா? அப்பாட்ட கேட்ட பெல்ட் பிச்சு அவர் காந்திமதி அம்மாட்ட கேட்கிறாரு. அம்மா, இரவு நேரத்துல நெல்லையப்பாடு உன் பக்கத்துல உட்கார்ந்து ஒரு முத்தம் கொடு அப்படின்னு கெஞ்சி வரல. அந்த நேரம் பார்த்து நம்ம குறைகளை எல்லாம் ஒரு இஷ்டத்தான மெதுவா அவர்கிட்ட கொடுத்திருப்பாங்க. கொடுத்தா உன் வாயில இருக்கிற முத்து என்ன குட்டியா போயிடும். யார் கேட்கிறா? பல மக்களை சொக்கனாக பாட்ட சொல்லவா? ஆய்முத்து பந்தனி மெல்லனை வீடு உன் அருகிருந்து நீ முத்தம்தா என்று அவர் கெஞ்சும் வேலை. முத்தங்குருன்னு கெஞ்சி வாரான். வேய் முத்தரோடு என் குறைகள் எல்லாம் மெல்ல மெல்ல சொன்னான். வாய் முத்தம் சிந்தி விடுமோ நெல்வேலி வடிவம்மையே. உன் வாயில இருக்கிற முத்து கொட்டியா போயிடான். அவன் என்ன புரியுது? ஆன்மா ஆண்டவனிடம் செல்ல வேண்டுமானால் பராசக்தியின் மூலம்தான் செல்ல வேண்டும். சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி, அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி. பாருங்க, அது வசந்த நவராத்திரி, சாரதா நவராத்திரி, வரிசைக்கு ஒண்ணுல விட்டா அடுத்ததுல பார்க்கலாம். சிவபெருமானுக்கு சிவராத்திரி விட்டா அடுத்த மாசி மாதம் தான். அது வரைக்கும் பேசக்கூடாது.
இப்ப நமசிவாய பொருள் புரியுதா? நம இந்த பக்கம், சிவாய இந்த பக்கம் நிறுத்துங்க. இன்னொன்னு, இந்த நம ரெண்டு இருக்கே, இந்த ரெண்டையும் தூக்கி அப்படியே இந்த கடைசியில போட்டுட்டா சி முன்னால சிவாய, நமவை தூக்கி கடைசியில போட்டு அப்ப என்ன ஆகும்? சிவய நம. நான்கிறது மறைப்பு சக்தி. மறைப்பு சக்தி தலைமை தாங்கினார் தேவையா? சிவபெருமான் தலைமை தாங்கினார் தேவையா? நமசிவாய தேவையா? சிவாய நம தேவையா? திருமந்திர தாயி இந்த அம்மா ரொம்ப நேரம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இந்த தீர்மானம் பண்றேன். திருமூலர் பேசுற நமசிவாயன்னா என்ன கிடைக்கும்? நம்ம அதான் சொல்றோம், கோவிலுக்கு வந்தா இந்தியா கிடைக்கும், சுண்டலாவது கிடைக்குமா? எங்கடன் பணி செய்து கிடைப்பதே, எங்கடன் பணி செய்து கிடைப்பதே. நமசிவாயன்னா என்ன கிடைக்கும்? அந்த பஞ்சாயத்து, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், நல்ல பதவி, நல்ல பணம், நல்ல செல்வாக்கு, நல்ல பெருமை, நல்ல புகழ் அவளுக்கு. நமசிவாயரே ஞானமும் தந்தை. நமசிவாய பேச்சுக்கு அப்பாற்பட்டவன், நாவினால் எச்சில் படாதவன். ராமகிருஷ்ணன் சொல்றாரு, சி சிவம். இப்ப நமசி ஆச்சா, இந்த பக்கம் வா. வாங்கிறது பராசக்தி, அம்பாள், சிவத்தினுடைய அருள். அம்மா இதெல்லாம் சைவ சித்தாந்தம் தாக்கி திருமூலர் பேசுற பெரிய சித்தர். அது அடுத்தாப்புல வார்த்தை. ந மறைப்பு சக்தி, மா என்பது மடங்கள், சி என்பது சிவம், வா என்பது அம்பாள் பராசக்தி, சிவத்தினுடைய அருள். கடைசி ய நீங்கள் யாத ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு ஏமா யான்னு பேர் வச்சேன்? தமிழ்ல காணா போட்டா ஒண்ணு தெரியுமா? தமிழ் எழுத்து அப்படி. காணா போட்டா ஒண்ணு, ஊனா போட்டா 2, ரூனா போட்டா 5, யானா போட்டா 10. அட ஆன்மாவுக்கு 10 தன்மைகள், நமக்கு 10 தன்மை. ஒரு 2 தன்மை சொல்லவா? இந்த 10 சொல்லல, நமக்கு 10 தன்மை. முதல் தன்மை, எதில இருக்கிறோமோ அதிலேயே மொழி போயிடுவோம். சார்ந்ததன் வண்ணமாம் தன்மைத்து. எலெக்ஷன்ல அப்படி பேச்சு கேட்டுட்டு இருந்தோம்னா, இந்த முறை இந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுடா, போன முறை போட்டு ஏமாந்தது போதும், அதிலே மொழி போயிடுவோம். ஒரு கோயிலுக்கு வந்து திருவாசகம் கேட்டா, திருவாசகம் எப்படி இருக்கு, இனிமேல் வீட்டுக்கு போனா ஒரு பாட்டாவது படிக்கணும்ப்பா. எதுல உட்கார்ந்து இருக்குதோ அதுல இந்த ஆன்மா லயிச்சு போயிடும். வீட்டுல டிவி பார்த்தா அப்படியே போயிடும். உடுத்தி இருக்க சேலையை எவனும் உறிஞ்சிக்கிட்டு போனா கூட பணம் முடிய விட்டுத்தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. இதுக்கு பேர் என்னமா? சார்ந்ததன் வண்ணமாம் தன்மைத்து. இது ஒண்ணு. ரெண்டாவது ஒண்ணு சொல்றேன், நல்லதை புடிச்சுக்க நேரம் ஆகும், கெட்டதை அப்பவே புடிச்சுக்கும். இந்த ஆன்மா காலையில 4 மணிக்கு எந்திரி, நாளைக்கு காலையில 4 மணி, ஐயோ பலிக்குது, தூக்கம் வருதே, என்ன கெட்டு போச்சு, கொஞ்சம் தூங்குவோம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் தானே, 4ன்னா என்ன, 4 10ன்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே, கொஞ்சம் தூங்குவோம், அப்படியே தூங்கிடுவோம். செய்யறமா இல்லையா? 5 மணி 6 மணி, ஐயோ 7 வரைக்கும் தூங்குன்னு சொல்லுங்க, நல்லா தூங்கிடுறாங்க. 4 மணிக்கு எந்திரின்னு சொன்னா அது வர்றதுக்கு 1 வாரம் ஆகுது. 7 வரைக்கும் தூங்குன்னா அப்பவே தூங்கிடுவோம். நல்லதை புடிச்சுக்க நேரம் ஆகும், கெட்டதை அப்போதே புடிச்சுக்கும். இதெல்லாம் இப்படி 10 தன்மைகள் ஆன்மாவுக்கு. அதுதான் ராவணனுக்கு 10 தலைன்னா, ராவணன் நம்மதாங்க, ராவணன் நம்மளே தான். 10 தன்மைகள் ஆன்மாவுக்கு. இப்போ நான் என்பது
மறைப்பு சக்தி. மா என்பது மதங்கள், சி என்பது சிவம், வா என்பது பராசக்தி, ய என்பது ஆன்மா. நிறுத்துங்க. இப்போ இந்த சீங்கிற சிவம் அந்த யாங்கிற ஆன்மாட்ட வரப்பாக்குது. யாரு மூலம் வரணும்? அம்மா உட்கார்ந்துருக்கா, அவளை தாண்டித்தான் வரணும். ஆண்டவன் உங்களுக்கு பக்கத்தில் வர வேண்டும் என்று நினைத்தால் அவனுடைய அருளாகிற பராசக்தியின் மூலம்தான் வருவார். மந்திரம் நமசிவாய. இந்த ஆன்மா ஆண்டம் கிட்ட போகணும்னா அதுவும் பாவ தாண்டித்தான் வரணும். எங்க புரியுதா? பாவ தாண்டித்தானே இங்கே வரணும். மதுரை கோயிலுக்கு போயிருக்கீங்களா? மீனாட்சி கோயிலுக்கு எத்தனை வாசல்? 5. அம்மா தாயே 5 வாசல். எப்படி? 4 பக்கம் 4 கோபுரம், ராஜகோபுரம், 9 நிலை. மாரவர்மன் சுந்தர பாண்டியன் கிழக்கு கோபுரம், ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் மேற்கு கோபுரம், செவ்வந்தி செட்டியார் தெற்கு கோபுரம், அமராவதி புதூர் வைநாதரம் நாகப்ப செட்டியார் வடக்கு கோபுரம். 9 நிலை. கழுத்து வலிக்கும், பெரிய கோபுரம். ஆனா இந்த 4 கோபுரத்தின் வழியாக சாமி வெளியில வர்றதும் கிடையாது, கோயிலுக்குள்ள போறதும் கிடையாது. ஆசாமிகள் தான் போக வர இருக்கிறோம். அப்ப சாமி எப்படி சார் வெளியில வருவாரு? மீனாட்சி சந்நிதிக்கு நேர அம்மன் சந்நிதின்னு சின்ன கோபுரம். வடக்குல ஒரு கோபுரம், தெற்குல ஒரு கோபுரம், மேற்குல ஒரு கோபுரம், கிழக்குல சிவன் கோபுரம், அம்பாள் கோபுரம், 2 கோபுரம். சிவன் கோபுரம் ரொம்ப பெருசு, அம்பாள் கோபுரம் இருக்கிறது கூட தெரியாது. சின்னதா. என்னப்பா அதுக்கு பேர் அம்மன் சன்னதி.